இன்னைக்கு செகண்ட் காம்போ பார்க்கலாம். இது பிரெக்னன்சி கேர் கிட். தாயாக போற ஒரு பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதுல இருக்கும். நீங்க இதுல இருந்து எத வேணா சூஸ் பண்ணி உங்களோட கிஃப்ட்டா நீங்க அவங்களுக்கு குடுக்கலாம். கருவுற்ற இளம் தாய்மார்களுக்கு சத்தான உணவுகள் அவசியம். அதுல முக்கியமா இரும்பு சத்த அதிகப்படுத்துற பீட்ரூட் மால்ட். அதுக்கு அடுத்தது வந்து சாக்கோ டேட் சிரப். இதுவும் ஒரிஜினல் கொக்கோ, டேட்ஸ் அண்ட் ஹனில தயாரிக்கப்பட்டிருக்கு. இரும்பு சத்து மற்றும் ஜீரணத்துக்கு ஏற்றது. அதுக்கு அடுத்தது வந்து ரோஸ் பீட் சிரப். இதுவும் ரோஜா இதழ்கள், பீட்ரூட், தேன், பனைச்சீனி இதெல்லாம் சேர்த்து செய்றாங்க. எல்லாமே இயற்கையான பொருட்கள்ன்றதுனால, அந்த அம்மாவுடைய வயிற்றுக்கு ரொம்ப இதமா ஏற்றதா இருக்கும். இத பால்ல கலந்து குடிக்கலாம். குளிர்ச்சியாவும் குடிக்கலாம், சூடானதாவும் குடிக்கலாம். இதுக்கு அடுத்ததா இருக்கிறது வந்து நாட்டு அத்தி பால் பொடி. இது வந்து நேச்சுரல் ஃபிக்லேருந்து எடுக்கிறது. அந்த பால் பொடி சாப்பிடும்போது உங்களுக்கு நார்ச்சத்து, அப்புறம் பிளட் ப்ரெஷர் ரெகுலேட் பண்ணுறது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் எனர்ஜி எல்லாமே நல்லா கிடைக்கும். அடுத்ததா எல்லா விதமான நட்ஸ்களும் நீங்க கொடுக்கலாம். கேஷ்யூ நட், அப்புறம் கருப்பு திராட்சை, அப்புறம் பிஸ்தா, பம்ப்கின் சீட்ஸ் இது எல்லாமே இருக்கு. அடுத்ததா ஹைபிஸ்கஸ் ஹனி சிரப். இதுல வந்து செம்பருத்தி பூவோட சாறு மற்றும் தேன் கலந்து செஞ்சிருக்காங்க. அடுத்ததா ரோஸ் குல்கந்து. இதுல வந்து ரோஜா இதழ், மலை தேன் எல்லாம் கலந்து செய்யப்பட்டிருக்கும். முக்கியமா கடைசி 3 மாதங்கள்ல வந்து ஜீரண கோளாறுகள் இருக்கும். அந்த நேரத்துல வெத்தலையில இந்த ரோஸ் குல்கந்து வச்சு நல்லா சாப்பிடலாம் இவங்க. அதே மாதிரி இன்னொரு பொருள் வந்து ஹனி ஆம்லா. நெல்லிக்காயை வந்து தேன்ல ஊற வச்சு குடுக்குறாங்க. இதுல விட்டமின் சியும், ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸும் இருக்கு. கால் வீக்கம் போன்ற பிரச்சனைகளையும் இது சரி செய்யக்கூடியது. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த முதல் 3 மாசங்கள்ல இருக்கிற மார்னிங் சிக்னஸ் அதுக்காக ஜிஞ்சர் லெமன் ஹனி சிரப் இது ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க. ஜஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில கலக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிச்சா போதுமானது. நல்லா கேட்கும். இதே போல சாப்பிட ரொம்ப இயற்கையான ஒரு மிக்சட் ஃப்ரூட் ஜாமும் இருக்கு. இது ஒரு அவசர பசிக்கு பிரெட்லயோ, சப்பாத்திலயோ, இட்லிலயோ தடவி சாப்பிடலாம். அதே மாரி கர்ப்பப்பைய ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வாழைப்பூ மால்ட், தோற்பு சுவை எல்லாமே வந்து இந்த நேரத்துல ரொம்ப நல்லா சாப்பிடலாம். மாதுளை ஜூஸ்லேருந்து செய்யப்படுற போமோகிரானேட் ஹனி சிரப்பும் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் எந்த பொருட்கள் வேணால் ஒரு காம்பினேஷன் மாதிரி சொன்னீங்கன்னா அதை நாங்கள் கிஃப்ட் பேக்காகவும் அனுப்பி வைப்போம். இல்லை நீங்களே வாங்கிட்டும் போகலாம்.